பீஜமுடு டான் 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 டான். Subscribe to my channel and also press this bell icon. ஆளே இல்ல பெல்லு அதான் நீ இருக்கல்ல நான் ஓரமா தான்டா இருக்கேன் கொங்காங்கோ திமிரு. ஹலோ யூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வைல் லூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா கரெக்டாக வச்சுக்கலாம், அது தெரியணும். இது ஓகே வைல் லூப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து எஃப்எல்ஸை பற்றி பார்த்துருந்தேன், இதே தான். சரி, ஓகே க்ளோஸ் பண்ணலாம். வைல் லூப் என்ன எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, வைல்னால் ஒன்றும் இல்லை, கண்டினியூஸாக அது இஃப்எல்ஸ் மாதிரியே தான். இதுலேயும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம், இஃப் எல்ஸும் யூஸ் பண்ணலாம், வைலுக்கும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபாருக்கும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணலாமே. இஃபுக்கு பிரேக் அண்ட் கண்டினியூ நிறைய வரிசையாக பார்ப்போம். ஓகே, இதில் வந்து நம்ம கேட்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தான் கேட்போம். ஓகே, உங்களுக்கு வந்து சரி சிம்பிளாக போகலாம். ஃபஸ்ட்டில் சிம்பிளாக ஆரம்பிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 இண்டிகேட் பண்ணியாச்சா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த வார்னிங் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, சரி இன்க்ரிமெண்ட்டில் இன்க்ரிமெண்ட்டே போயிடலாம். ஓகே, while x greater than 6, இதை வச்சு தான் முடிக்கணும். இந்த கோலன் வச்சு தான் முடிச்சாகணும், பார்த்துக்கோங்க. print. ஓகே, இந்த எரர் இருக்காதுன்னு ஒரு லைனாக நீங்கள் ஒரு லைன் வரும்போதும் நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்க. print இங்கே என்னன்னு கொடுக்கலாம். ஓகே, கரண்ட் எக்ஸ் கமா எக்ஸ். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அதான் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த மாதிரி முடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோதான். எல்ஸ் கோலன் மறந்துடாதீங்க. print லூப் கம்ப்ளீட்டடாக இல்லையான்னு தெரியறதுக்காக. லூப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சா ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓரலைனா. எக்ஸை வந்து 0ன்னு கொடுத்தாச்சு. வைல் எக்ஸ் கிரேட்டர் தென் 6, கரெக்டு தான். எக்ஸ் வந்து 6 விட அதிகமாக இருக்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுன்னு தப்பாக கொடுத்துரும். லெஸ் தென் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். லெஸ் தென் போட்டோம்னா 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 0 இனிஷியல் வேல்யூ, 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் கரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு கரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டு எக்ஸோட வேல்யூ இங்கே வரும். அது என்ன லூப் அப்படின்னு லூப்பில் வந்தோம்னா நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1ன்னு கூட போடலாம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போடலாம், இதெல்லாம் போடலாம். இதில் ஏதாச்சும் எல்லோரும் வந்துடும், தப்பு பண்ணியிருப்பேன். வந்துச்சு. கரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் 0 1 2 3 4 5 இருக்கா? அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து 6 வரும்ல, 6 வந்துருச்சு அப்படின்னா இது வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்ஸ் லூப் கம்ப்ளீட்டட் வந்துருச்சா? சக்ஸஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஃப்லேயும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம், வைல்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபார்லையும் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி வைலோடு நிறுத்திக்குவோம். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் இருக்குது. ஃபார் லூப் கொஞ்சம் பெருசாக போகும். ஃபார் லூப் அப்புறம் நான் பிரேக் கண்டினியூ இருக்குது. ஓகே, முடிஞ்சால் இதிலே முடிச்சு விட்ருவோம் எல்லாத்தையும்.
இதுதான் நம்ம வீடியோ யூடியூப் சேனலோட 26வது வீடியோ. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக ஓகே, இது நல்லா புரிஞ்சில எனக்கு திரும்பி சொல்கிறேன். எக்ஸோட இனிஷியல் வேல்யூ சொல்லியாச்சு. வைல் யூஸ் பண்ணி எக்ஸ் லெஸ் தேன் 6 அப்படின்னு போட்டாச்சு. 6க்கு லெஸ்ஸராக இருக்க வரைக்கும் இது பிரிண்ட் ஆகும். அது எப்படின்னா 6க்கு லெஸ்ஸராக இருக்க வரைக்கும்னா அங்கே தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுட்டோம். நீங்கள் இதை தூக்கி மேலே போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே விடுங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. இன்க்ரிமெண்ட் பண்ணி இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா லூப் கம்ப்ளீட்டட்னு வரணும். வந்துருச்சா? முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்ன கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறோம். ஓகே, இது நான் பார்க்காம எடுக்கலாம். பார்க்காம எடுத்தால் என்ன அடுத்தடுத்த ஒவ்வொரு ப்ரோக்ராமாக வச்சுருக்கேன், எந்த இதுக்கு போகிறேன் அப்படிங்கிறது தெரியாது. சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் எழுதி வச்சு கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் பார்க்காம எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ எடுக்கும்போது நிறைய சொதப்பிடுச்சு. நம் ஈக்குவல் டு 1 கரெக்டு. சம் ஈக்குவல் டு 0 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பிரிண்ட் ஆகணும். அந்த பிரிண்ட் அதில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போது இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இப்போ வாய்ஸ் கால் வருதுல, +1 ஃபார் தமிழ், +2 ஃபார் இங்கிலீஷ், அந்த மாதிரி இப்போ ஒன்று வைக்க போகிறோம். பிரிண்ட் என்ன வைக்கலாம்? சம். ஓகே, சம்முக்கு வச்சாச்சு. கமா to exit. இதான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகணும். வைல் நம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான் வரணும். அது ஏங்கிறத பாருங்கள், புரியும். கோலை நம்ம மறந்துடக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். நம் ஈக்குவல் டு தானே, ஈக்குவல் டு இன்ட்டு இதுக்குள்ளே தானே இன்புட்டு தரணும். ஆமாம், இன்டீஜரை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது இன்டீஜர் வேல்யூ தான். இன்டீஜர்னு தெரியும். அதனால் நீங்கள் ஃப்ளோட்டில் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டீஜரே கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளோட்டுக்கெலாம் அப்புறம் போய்க்கலாம். என்டர் நம்பர், ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இன்புட்டில். ஓகே, அதானே? அதே தான். நீங்கள் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுவீங்க. அதோட சம் 0 இருக்குல்ல. இப்போ நான் சும்மா 0ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ இதோட நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அதை பண்ணிக்கோங்க. சம் ப்ளஸ் நம் வார்னிங்கா கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். இதுக்கும் கரெக்ட் தான். இப்போது இதை பிரிண்ட் பண்ணோம்ல, இன்புட் கொடுத்தாச்சு, அடுத்த அவுட்புட் கொடுக்கணும்ல. கரண்ட் சம் கம்மா கொடுத்து சம் போட்டாச்சுன்னா இது ஓவர். இப்போது லூப் கம்ப்ளீட்டடாக இல்லையான்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? எல்ஸ் கோலனை போட்டு லூப் கம்ப்ளீட்டட் முடிஞ்சா பார்ப்போம், வருதா இல்லையான்னு பார்ப்போம். என்டர் என் நம்பர் கொடுக்குறாங்க. எதுனா கொடுக்கலாம்ல. 7 கொடுக்குறேன். கரண்ட் சம் 7 வந்துருச்சு. 6 கொடுக்குறேன்.
13. இப்போ பாருங்கள் 7ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் என்ன கொடுக்குறேன் 22 8 30 வந்துருச்சா. அப்படியே நீங்கள் கொடுக்க ஆட் பண்ணிகிட்டே போகும். அதாவது ஒயில் லூப் அப்படின்னா என்னென்னா இந்த கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். இஃப்னா இந்த கண்டிஷன் வந்தால் நடக்கணும், அப்படி இல்லைனா இது நடக்கணும், அந்த கண்டிஷனோட முடிஞ்சு போயிடும். நீங்கள் ஒயில் லூப் கொடுக்கும்போது ஒன்று கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னா அது ஒயில் லூப் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து 0 அமுத்துனா எக்ஸிட் ஆகிடும். ஏன் எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். நம் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 மட்டும் வரக்கூடாது. இப்படி வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு லூப். நம்ம 0 வந்தால் மட்டும் இது முடிஞ்சிச்சு. அதுக்கு தான் இங்கே 0ங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம், இங்கேயும் கொடுத்தாச்சு. 0 வராத வரைக்கும் இது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். எப்போ நம்ம என்டர் நம்பர் இதுக்குள்ளே 0 கொடுத்தோமோ அது எக்ஸிட் ஆயிடுச்சு. முடிஞ்சா இதுதான், இது ஒரு எக்ஸாம்பிள். சரி, ஃபார் லூப்க்கு போவோமா? ஃபார் லூப் இன்னொரு வீடியோவாக போட்டுக்கலாம், கண்டென்ட் இல்லை. 11 நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த வீடியோ இந்த ப்ரோக்ராமை திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம் ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலாக ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஓகேவா? சம் ஈக்குவல் டு 0, இது ரெண்டும் இனிஷியல் வேல்யூ கொடுத்தாச்சு. ஏன் நம்ம இங்கேயும் 0 கொடுக்கலன்னா, நாங்கள் 0 கொடுத்தா நம்ம எக்ஸிட் அப்படிங்கிறத ஒரு இதுக்காக வச்சுருக்கோம். அதனால் 1 ஸ்டார்டிங் வேல்யூவாக வச்சுட்டோம். நம்ம தான் இன்புட்டாக நம்ம வச்சுட்டோம். இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வச்சாச்சு. சம் ஈக்குவல் டு சம் 0 ப்ளஸ் நம்ம, அதாவது இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0ல் இருக்கும்ல, அப்போ 7 கொடுத்தோமா, 7 ஆட் ஆயிடுச்சு. இப்போது சம்மில் 7 ஸ்டோர் ஆயிரும். திருப்பி இந்த லூப் திருப்பி கண்டினியூ ஆகும். அடுத்த இது கேட்டோன்னே திரும்பி நம்ம ஒரு 7 ப்ளஸ் அடுத்து 3 அமுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். சம்மில் 7 இருக்கா, 3 அமுத்துனோம்னா 10 ஆயிரும். இந்த மாதிரி கண்டினியூ நடந்துருக்கும். எப்போ நம்ம 0 அமுத்துனோம்னா இங்கே செக் ஆகும்ல, இது நாட் ஈக்குவல் டு 0னா கண்டினியூ பண்ணு, நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா எல்ஸுக்கு இங்கே போயிடும். லூப் கம்ப்ளீட்டட் வந்துருச்சா, அவ்வளோதான். இதான் ஒயில் லூப். ஒயில் லூப்புங்கிறது கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. இஃப் எல்ஸுங்கிறது இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆன்ஸ்னால் இதை பண்ணு, அப்படி இல்லைனா இதுக்கு பேர், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதோட முடிஞ்சிச்சு. லூப்லாம் கிடையாது. அது இஃப் எல்ஸுங்கிறது லூப் கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லூப் இல்லைன்னு இல்லை, இந்த மாதிரி ரொம்ப பெரிய இதுக்கெலாம் ஒயில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார் லூப்பில் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இது நான் நோட்ஸ் இப்போ எடுத்து நான் சொல்லலைன்னா நிறைய இதை நான் மிஸ் பண்ணிடுவேன். அதுக்காக தான் நான் நோட்ஸ் எடுத்து சொல்கிறது. ஓகே, அப்போ தான் எனக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சில் இதான் ஒயில் லூப் அப்படிங்கிறத சிம்பிளான ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார் லூப் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு அடுத்த வீடியோவில் பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அதை பார்க்கலாம். அப்படியே வரிசையாக போகும்.